ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று மாதத்தின் முதல் நாள். இந்த மாதம் முழுவதும் செல்வந்தராக வாழ கையில பணம் சரளமாக புழங்க மறக்காமல் இந்த எளிய பரிகாரம் செய்து விடுங்கள். மார்வாடிகள் பணம் சேர்க்கக்கூடிய ரகசியம் இதுதான். நீங்களும் செய்து பார்த்து பலனடையலாம். வேலை செய்கிறவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் தான் சம்பளம் வரும். தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, கடை வைத்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் தினம் பணத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மாதத்தோட முதல் நாள் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. அந்த மாதம் முழுவதும் நீங்கள் பணக்காரராக வாழ முடியும். இன்றைய தினம் ஆங்கில மாதத்தோட முதல் நாள், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி புது நிதியாண்டு பிறந்திருக்கு. இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய அந்த முதல் நாளிலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒவ்வொரு மாதமுமே ஆங்கில மாதமா இருந்தாலும் சரி, தமிழ் மாதமா இருந்தாலும் சரி, அந்த முதல் நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த நாளில் பிறந்தாலும் அந்த முதல் நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயம் நல்ல ஒரு பண வருமானம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க. நல்ல நல்ல மாற்றங்கள், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே இருக்காது. அவ்வளவு அற்புதமான ஒரு தாந்திரிகமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், அது குறித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதத்தோட முதல் நாள் தொடங்கிருச்சு அப்படின்னா, அந்த நாள் முடிகிறதுக்குள்ள, அன்று இரவுக்குள்ள எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கலாம். அந்த நாளில் வரக்கூடிய ராகு காலம், யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரம் செய்வது சிறப்பு. பொதுவாக இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதிகாலை வேளையிலேயே நாம செஞ்சிடணும். இல்லைன்னா பொழுது இறங்குனதுக்கு அப்புறமா, அதாவது இரவு நிலவு வந்ததுக்கு அப்புறமா செய்வது சிறப்பானதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி திங்கட்கிழமையில் வந்திருப்பது மிகவுமே சிறப்பு. திங்கட்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய நாள். அதனால இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை இன்று மாலை 6 மணிக்கு மேலே நிலவு வந்ததுக்கு அப்புறமா நீங்க தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நிலைவாசல்ல தண்ணி தெளித்து கோலம் போட்டுடுங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் இலவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லப்படுற, நாம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டை தான் இதுக்கு தேவை. நம்ம எல்லாருடைய வீட்டில் கிச்சன்லையுமே இந்த பட்டை இருக்கும். ஒரு 2-3 சின்ன சின்ன துண்டு பட்டைகளை எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் பொடி செய்து எடுத்து வச்சுக்கிறீங்க. இல்லைன்னா பட்டை பொடி பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கள்லேயே இப்போ அந்த பட்டை பொடி நமக்கு கிடைக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இங்கிலீஷில் இதை சின்னமன் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இது கிடைக்குது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. இந்த பட்டையை வீட்டில் பொடி செய்தும் நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பொதுவாக இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வாசனை பொருள்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது. அதில் இந்த சின்னமன் பவுடரும் முக்கியமாக சொல்லப்படுது. இப்போது நீங்கள் இந்த பட்டை பொடி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நிலைவாசலுக்கு வெளியில், அதாவது உங்கள் வீட்டோட வெளியில், நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுக்கிறீங்க. நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் வீட்டை பார்த்த மாதிரி, நிலைவாசல் கதவை பார்த்த மாதிரி நின்றுக்கணும். கதவை திறந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரூபாய் நோட்டு எடுத்துக்கணும். அது 500 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. 500 ரூபாய் நோட்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் 100 ரூபாய், 200 ரூபாய், இப்படி எந்த நோட்டுனாலும் ஒரு ரூபாய் நோட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. 10 ரூபாய் நோட்டாக இருந்தால் கூட பரவாயில்லை. அந்த நோட்டை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். தவறு ஏதும் கிடையாது. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டு மேலே இந்த பட்டை பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு அப்படியே நீங்கள் மனதார கையில் வச்சுக்கணும். அந்த ரூபாய் நோட்டை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் மனதார உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் மனதார வேண்டிக்கிறீங்க. எப்படி வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் நல்லா இருக்கும், நான் செல்வந்தராக வாழ்வேன், தினம் தினம் பணமலையில் நினைவேன் அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் மனதார இந்த மாதிரி வேண்டிட்டு இந்த பட்டை பொடியை அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஊதி விடணும். பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவுற மாதிரி ஊதி விடணும். அவ்வளவுதான் இந்த பரிகாரம். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்கிக்கலாம். எப்பொழுதும் போல் உங்கள் வேலையை தொடங்கிக்கலாம். இந்த பணத்தை, அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த ரூபாய் தாள் இருக்கு இல்லையா, அதை மடித்து அப்படியே நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். செலவு பண்ணுறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா கூட வச்சுக்கலாம். மறுபடியும் மாதம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கும் இந்த ரூபாய் நோட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பட்டை பொடி பறந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அதே போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே
தொல்லை தினம் தினம் வந்துட்டு இருக்கும். இவ்வளவுதான் மிக எளிமையான பரிகாரம், ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தானே, இது போய் பயன் கொடுக்குமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஏன்னா பொதுவாகவே தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக இருக்கும். பொதுவாக மார்வாடிகள் செய்யக்கூடிய பரிகாரம் தான். மாதத்தோட முதல் நாள் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, அதற்கான பலன் கிடைக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்படின்னு யார் வேணும்னாலும் இதை செய்யலாம். இப்போ கணவர் வேலைக்கு போகிறாரு, அவர் தான் பணம் சம்பாதிக்கிறாருன்னா கணவருக்காக மனைவி செய்யலாம். இல்லைன்னா கணவரே அவருக்கு அதை யார் பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அவங்களே அவங்களுக்காக செஞ்சுக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். மாதம் முழுவதும் நீங்கள் பணமலையில் நனையணும், பண வரவில் எந்த ஒரு தங்கு தடை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தோட முதல் நாள், ஆங்கில மாதத்தோட முதல் நாள் இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்களே, ஒரு 3 மாதத்தில் உங்கள் பண வரவில் நல்ல மாற்றம் இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். மிக மிக எளிமையான தாந்திரீகம் சார்ந்த பரிகாரம், அனைவரும் செய்து பயனடையணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.